ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க வைக்கிறாங்க. இந்த 7 வசனத்துல இயேசு பெரிய காரியத்தை அங்க சொல்லல. இந்த தீர்க்கதரிசி எலிசா போய் கேட்கக்கூடிய காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வராங்க. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிறதுல உங்ககிட்ட உள்ளதுல தான் அற்புதம் நடத்த போறாரு. உங்ககிட்ட உள்ளதை வச்சுதான் பெருக்கத்தையே கொண்டு வர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறத தான் கேட்க போறாரு, அதுல தான் பெருக்கத்தையும் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. எலிசா கேட்டாரு, உன் வீட்டுல என்ன இருக்கு? அவ சொன்னா, உன அடியாணி வீட்டுல ஒரு கலசம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணு இல்லை. ஏதோ ஒன்று இருக்கிறத அவ தெரியப்படுத்திட்டா. நீங்களும் தெரியப்படுத்தணும். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இருக்குன்றத இன்றைக்கு அவரு பார்க்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்ககிட்ட இருக்கிறத நீங்க அவர்கிட்ட சொல்லணும். என்கிட்ட இதுதான் இருக்கு அப்படின்றத ஆண்டவரிடத்துல நீங்க சொன்னீங்கன்னா, அவர் ஜீரோவா இருந்தா கூட அதுல இருந்து தொடங்கிடுவாரு. எப்பயுமே அப்பாட்ட அப்படித்தான், எடுத்தோடனே கோடி கோடியா கொட்டி கொடுக்க மாட்டாரு. ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு, அப்புறம் ஹீரோ ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றுமில்லாததுல இருந்து தான் உருவாக்க வல்லவர். முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லிடுச்சுன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எதுவுமே இல்லை, உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வந்துச்சு. இல்லாதது ஜீரோல இருந்து தான் அவர் உருவாக்குவார். ஆதியாகமத்துல அப்படித்தானே எழுதியிருக்கு, அவர் இல்லாததுல இருந்து உருவாக்குவார். ஆனா அவன் வாழ்க்கைக்குள்ள அவர் என்ன இருக்குன்னு இப்ப கேட்க வர்றாரு. இல்லாததுல உருவாக்குறவரு உங்ககிட்ட இருக்கிற என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வர்றாரு இன்னைக்கு. அதை என்னன்னா ஒரு ஆரம்பமா வச்சு கர்த்தர் உங்ககிட்ட அதுல இருந்து ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போறாரு. ஒருத்தவன் 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட இருக்குன்னு ஒருத்தன் வந்தான். அது 5000 பேருக்கு போஷித்து மீதம் 12 கூட எடுக்க பண்ணாரு. கட்டாயம் இதுல ஏதோ ஒன்று நடக்கும். உங்ககிட்ட என்னவோ இருக்குன்னா அதை பெருக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அல்லேலூயா. பெருக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடாத, ஆனா உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. அதுதான் அற்புதத்தின் விதை. அதுதான் உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கொஞ்சம் இருக்கு. ஒருவேளை அந்த காரியத்தை உன்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு வழியா இருக்கலாம், உன் பிரச்சனையை மாத்துறதுக்கு அது வழியா இருக்கலாம். அதனால அவர் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் பார்க்கிறாரு. அவர் அளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அவர் பார்க்கிறாரு. அதை அவர் பெருசா பார்ப்பாரு. உங்ககிட்ட அது சின்னதா இருந்தா அதை அவர்கிட்ட பெருசா பார்ப்பாரு. அதனாலதான் அவர் சொன்னா, கொஞ்சம் என்ன இருக்கேன்ட்ட. அவர் பார்வைக்கு இது போதும், எனக்கு கொஞ்சோண்டு தானே உன்ட்ட இருக்கு, அது போதும் எனக்கு. கடுகளவு விசுவாசம் இருந்தா மழையவே பேத்துடலாம். அல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் பெருக்கத்தை இருக்கிறதுல இருந்து தான் பெருக பண்ணுவாரு. உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். உங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்குன்னா அதை பெருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு ஜெபிக்கிற தாளந்து இருக்குன்னா அதை கொண்டு போய் கொஞ்சம் இருக்கிறத கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும். என்னால ரொம்ப நேரம் ஜெபிக்க கொஞ்ச நேரத்தையும் அவர்கிட்ட கொண்டு போயிடணும். உங்களுக்கு துதிக்கிறதுக்கு இருக்கா தாளந்து இருக்கா? துதிக்கிறத நீங்க அவர்கிட்ட கொண்டு போகணும். அவர்கிட்ட கொண்டு போனா, இப்ப நீங்க இன்னைக்கு ஆராதனையை பார்த்தீங்களா? பெருமைக்காக சொல்லலை, அந்த அந்த ஒரே மாதிரி பாடுற அந்த இது வந்துருச்சு, தெரியுதுங்களா? கர்த்தர்கிட்ட கொண்டு போயிட்டா ஆவியானவர் அந்த அவங்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள அந்த ஒருமன பாட கொண்டு வந்து அழகா ஒரே மாதிரி பாடணும். ஏத்தி இறக்குனா அசிங்கமா வரும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. நம்ம சொல்லித்தர தேவையில்லை. அது அவங்களுக்குள்ளேயே ஒரு என்னன்னா, நடுக்கடல்ல ஒரு கப்பல்ல விட்டுட்டா எப்படியாச்சும் கரையை சந்திச்சிடணும்னு முயற்சி எடுப்பாங்கல்ல, உயிரை காப்பாற்றணும்னு வந்துருவாங்க. அப்படி ஒரு நாள் பெரிய பாடக குழுவுக்குள்ள அவங்க மாறிடுவாங்க. இப்ப இவங்களோட யார் வந்து இணைஞ்சாலும் இவங்களுக்கு என்ன சேர்க்கணுன்றத என்ன சேர்க்கக்கூடாதுன்றத அவங்களுக்கு தெரியும். இப்ப அல்லேலூயா. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் எங்க நிப்பாட்டுவாரு நம்ம அங்க பாடணுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படித்தான். உங்ககிட்ட என்ன இருக்கு? எனக்கு கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கும், அந்த இதை கொண்டு ஏசிட்ட கொடு. அது முடியும்ல உன்னால.
நல்லா பாட முடியுங்க. அந்த குரலை விட்டுறாத, வீணடிச்சிடாத. நல்லா ஆண்டவரை துதிச்சு பாடு. அதை இயேசு கிட்ட கொண்டு போய் கொடு. துதி எடுத்தா அப்ப அவன் எங்கேயோ இருக்கான், அவனை ஓட வைக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர்ட்ட கொடுக்கணும். எனக்கு நல்லா நான் ஜெபிக்கிறவங்க எந்த பிரேயருக்கும் வரக்கூடாது, வீட்லயே உட்காந்துக்கணும். அந்த பிரேயர் தாளந்த முடக்கிடணும், அப்படியே உட்காந்துடணும். அதை வெளியே கொண்டு வரணுங்க. அதை பெருக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், அதை வச்சு தான் உன் கடன் அடைக்கிறதுக்கு வழி சொல்லி தருவார். அவட்ட கேட்டார்ல, உன்கிட்ட என்ன இருக்கு, கொஞ்சம் தான் என்ன இருக்கு, அதை கொண்டு வா என்கிட்ட. அதுக்கு ஒரு வழி சொல்லி தருவார். உனக்கு ஜெபிக்க தெரியும்ல, கொஞ்சம் கொண்டு வந்தேன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு உனக்கு. அல்லேலூயா. 10 ரூபா தாங்க இருக்கு. ஒரு விதவை காசு போட்டா, காணிக்க போட்டா, எவ்வளோ போட்டா? 2 காசு. எதுக்கு வச்சிருந்தது? சாப்பிட வச்சிருந்தது. அப்படின்னா நான் என் நம்பிக்கை, என் சாப்பாடை அவர் பார்த்துக்குவாரு. நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு நான் போடணும். அந்த 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 இதை போட்டுருணும், அந்த 2 காசை அப்படின்னு நினைச்சான். ஏசு பார்த்துட்டாரு. அவளுக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம், இயேசுவின் பார்வையில் அது எப்படி இருந்துச்சு, இங்க இருக்கிறவங்களையே மிக அதிகமா போட்டது அவதான் அப்படின்னா. அன்னையில இருந்து நம்ம சபையில 10 ரூபாயை தவிர வேற எதுவும் போடுறதில்ல. ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஏழைங்க இவங்க எப்படி பெருக்க வரும்னு நினைக்கிறீங்க? சாப்பாடுக்கு வச்சிருந்ததை தைரியமா விதைக்கிறதானே இங்க விசுவாசம். கர்த்தர் பார்த்துக்குவார்னு, நீங்க சாப்பிட வச்சிருக்கிறத கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்றாருன்னு நினைச்சு சொல்லிடாதீங்க. அந்த அர்த்தம் இல்ல. உங்களுடைய விசுவாசத்தின் பாதைகளை காண்பிக்க வரும். இயேசு கட்டாயம் ஒரு பாதையை, வாசலை திறப்பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோர்தான் செங்கடல் திறந்தாரா இல்லையா? அவரை நம்பி நீங்க வந்து நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதையை திறப்பார். எலியாக்காக வானத்தை திறந்தாரா? அக்கினி இறங்குச்சா? மலை வானத்தை அடைக்கவும் செய்வாரு. அடைச்சாரா? மலையை நிப்பாட்டினாரா? அப்புறம் வானத்தை திறந்தாரா? திறப்பாரு, அடைப்பாரு. அவருக்கு 2 காரியமும் இருக்கு. அவர் திறக்கணும்னா நீ கொஞ்சத்தை கொண்டு கொடுக்கணும். பாருங்க, மல்கியால எழுதியிருக்கு, தசபாகங்களை விதைக்கும் போது வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாதே போக மட்டும். அது எப்படிங்க? அது இங்க பாருங்க, நீங்க இங்க போட அங்க பலகணிகளை திறப்பாரு. நீங்க இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அங்க திறக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்க போட போடதான் இங்க அவர் அங்க திறக்க ஆரம்பிப்பாரு. வானத்து பலகணிகள் அவர் திறந்துகிட்டே இருப்பாரு. எங்க திறக்கணுமோ அங்க வாசல் அவர் போய் திறப்பாரு. எந்த வாசலையும் அவர் அடைக்க மாட்டாரு. அடைக்கணும்னு முடிவெடுத்தாருன்னா ஒருத்தன் அதை திறக்க முடியாது. அப்படி அடைக்கணும்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, காரணம் இருக்கும். அல்லேலூயா. உன்கிட்ட ஒரு குட்டி ஜெபம் பண்றது அளவுக்கு தான் இருக்குன்னா அதை கொடுத்துரு கத்துட்ட. நிறைய பேர் அதை கொடுக்காம இருக்கான். சில ஜெபம் சிறைச்சாலையின் கதவை உடைக்கும், கதவை திறக்கும். யார் ஜெபிச்சு கதவை திறந்துச்சு? பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை. அப்ப ஜெபம் என்ன செய்யும்? கதவை திறக்கும், உன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? சிலதை அடைக்கும், அடைச்சு போடும். துதிச்சா, பவுலும் சீலாவும் துதிச்ச பொழுது, துதிச்சு ஜெபம் பண்ண பொழுது கதவு திறந்துருச்சு. நடக்கணும்ப்பா அதெல்லாம். கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தா அது அவ கர்த்தர்ட்ட கொடு, பற்றாக்குறை நீங்கும். சில வெளிப்பாடுகள் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. சில கடனை அடைக்கக்கூடிய ஞானத்தை, ஆலோசனைகளை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. சிலதை கண்டு பயப்படுறேல, அந்த பயத்தை உன்னிலிருந்து எடுக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இருக்கீங்களா? அப்ப அங்க என்ன நடந்துச்சு? ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, பெருக்கம் உண்டாகணும்னா
ஒரு வெறுமை தன்மை வேணும். அந்த வெறுமை என்னன்னா, அந்த அம்மாட்ட சொன்னாரு, நீ உள்ள போய் கதவை பூட்டணும் சொன்னாரா? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்னதான் இருக்குன்னு சொன்ன உடனே, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியார் வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால், அப்பொழுது அவர் என்ன செஞ்சாரு, அநேக வெறும் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டு. உள்ள போய் கதவை பூட்டுறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் உள்ள வாங்கி வை. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா பாத்திரத்தையும் கதவையும் பத்தி சில விஷயம் சொல்லுவான் ஆண்டவர் சொல்லி தருவாரு, ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு. அங்க என்ன நடந்துச்சு, உள்ள போயிடணும். அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். முதல்ல உள்ள போயிடணும், கதவு அடைக்கணும். ஒரு விஷயத்த சொல்றாரு, பாத்திரத்தை உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் கதவு அடைக்கணும். இருக்கீங்களா? உள்ள போய் கதவை போட்டணும், பாத்திரத்தை வாங்கி வர சொல்லி பிள்ளைகிட்ட சொல்லி உள்ள வைக்க சொல்லிட்டாங்க. உள்ள போய் ஒரு தனிமை அங்கே உண்டாகுது. அல்லேலூயா. வெறும் பாத்திரம் அங்க உள்ள போயிருச்சு. அங்க முன்னாடி நடந்தது என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அறைக்குள்ள போயிட்டாங்க. மத்தேயு 6:6 சொல்லப்பட்டபடி அறை வீட்டின் கதவை பூட்டிட்டாங்க. உள்ள உலகம் வரல. உன் ஜபத்துக்குள்ள உன் துதிக்குள்ள உலகம் வரக்கூடாது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். யாராவது பேசுறாங்க, எல்லாரும் இல்லை, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு உன் ஜபத்துக்குள்ள நீ ஆண்டவர், வேதாகமம், வார்த்தை, ஆண்டவர், ஜபம், இப்படி அது மட்டும் தான் இருக்கணும். கதவை பூட்டணும். அல்லேலூயா. கதவை பூட்டணும். உலகத்துக்குள்ள இருந்து என்ன வரும் தெரியுமா? சந்தேகம் வரும். உலகத்துக்குள்ள இருந்து பயம் வரும். உலகத்திலிருந்து வர்றது முடியாதுன்ற வார்த்தை வரும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இந்த கதவை பூட்டுன்றார். சந்தேகம் வரும், பயம் வரும், முடியாதுன்ற காரியம் வரும். நீ கதவை பூட்டணும். நீங்க பாத்திரத்தை பக்கத்து வீட்டுல இருந்து ஏத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அம்மா வைக்கிது வீட்டுக்குள்ள. பாத்திரத்தை கொடுக்குறவங்க சும்மா கொடுப்பாங்களா? எதுக்கு பாத்திரம்? எங்க ஊழியக்காரரு பாத்திரமா வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறைய வைக்க சொன்னார். சரி, என்ன செய்வீங்க? பாத்திரத்தை வாங்கி வச்சு தெரில. அவரு என்ன பாத்திரத்தை வாங்கி எல்லா டீட்டெயில்ஸையும் வெளிப்படுத்துவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பாத்திரத்தை வாங்கி வச்சுட்டு கதவை போட்டு. எந்த கதவை? சந்தேகம் என்ற கதவை நீ பூட்டணும். என்ன செய்வாரு? அவரால் என்ன செய்ய? ஊழியக்காரர் என்ன செய்வாரு? இவர் ஜெபிச்சா என் அருள்நாதர் எனக்கு தேவையானதை கொடுப்பாரு. நான் அதுல உறுதியா இருக்கேன். என்கிட்ட எதுவுமே மாறாது, எனக்கு கொடுக்கறத கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். நான் கதவை பூட்டிட்டேன். எது உள்ள வரல? சந்தேகம் வரல, பயம் வரல. நாளைக்கு என் கடன் அடைக்கிறதுக்கு என்ன நடக்குமோன்ற பயம் வந்துச்சுன்னா முதல்ல அந்த கதவை போட்டுங்க, வெளியே போன்னு விரட்டுங்க. எனக்கு இந்த பயம் தேவையில்லை, என் தேவன் என்னை பார்த்து கொள்வார். நடக்க வேண்டியது அவர் பார்ப்பாருங்க. உலக காரியம் உள்ள வரக்கூடாதுங்க. அறை வீட்டு கதவை பூட்டிட்டு கர்த்தர் மனுஷன் பக்கமாய் திரும்பி நிற்பாரு. மனுஷன் தேவன் பக்கமா நிற்கணும். அவன் போய் சந்தேக பக்கம் நின்று, பயத்தின் பக்கம் நின்று முடியாதுன்னு யார் சொல்லுவா? சொல்லுங்க பாப்பான். பிசாசு. உன் தேவன் உன்னை கவனிக்கல, உன்னை மறந்துட்டாரு. அங்க திரும்பக்கூடாது, அந்த பக்கம் திரும்பக்கூடாது, அந்த வார்த்தை பக்கமாய் திரும்பக்கூடாது. இங்க பாருங்க, முடியாது உங்களுக்கு மட்டும்தான். பிசாசு சொல்ற வார்த்தை கர்த்தர்ட்ட அவனால சொல்ல முடியாது. கர்த்தர்கிட்ட முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. அதனால அங்க போய் செல்லாது. அவன் என்ன செய்வானா, உங்களை தான் முடியாது, நீங்க எது செஞ்சாலும் நடக்காது, நீங்க தோத்துருவீங்க, அவன் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். இயேசு கிட்ட அது செல்லாது, ஆண்டவர்கிட்ட அது நடக்காது. அல்லேலூயா. நீங்க எல்லா மனுஷர் திறந்து வச்சிருக்கிற வாசல்களை நீங்க உங்க வீட்டுக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க அதெல்லாம் அடைச்சிருக்கணும். சிலது ரொம்ப
பேசுறவங்களா இருப்பாங்க. முதல்ல அந்த பேசுறதை ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தேவ ரகசியத்தை வெளிப்படுத்திடுவோம். தேவன் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறத பிசாசு தந்திரமா உள்ளத்துல வச்சதை பிடிங்கப்படுவான். அதுக்கு ஆதாம் ஏவாள் சம்பவம் தான் அதுக்கு அடையாளம். அல்லேலூயா. எல்லாம் வெளியே மூடப்பட்டுருச்சுன்னா உன் விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உன் தனிமை தேவனை பார்க்க உன்னை நவுத்த ஆரம்பிக்கும். நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. வெறும் பாத்திரம் உன் இருதயம்தான். இருக்கீங்களா? உன் பாத்திரத்தை ஆண்டவர் சொல்றாரு, என்ன பெருக்கம் அந்த பாத்திரத்துல வரணுமா? உன் பாத்திரத்துல முதல்ல அது என்ன செய்யும் தெரியுமா? அது தரையில பொங்கி ஓட ஆரம்பிக்கணும். உன் இருதயத்தில் இருக்கிற வெறுமைத்தன்மை மாறுச்சுன்னா உன் இருதயத்தில் இருக்கிற கசப்பு வெளியே வரும். அது உள்ள போய் என்ன செய்யும்? கசப்பை வெளியேற்றும். உன் உள்ளத்துக்குள்ள போய் பாவத்தை வெளியேற்றும். உள்ளத்துக்குள்ள போய் அந்த எண்ணெய் வெறுமைத்தன்மையை முதல்ல வெளியேற்றும். அப்புறம் கர்த்தர் ஊத்த ஆரம்பிப்பாரு. முதல்ல நீ போய் அங்க போய் உன் விசுவாசம் என்ன செய்யும்? கர்த்தர் என்னை சந்திக்க போறாரு, என் கசப்பு வெளியேறி போகும், என் வெறுமைத்தன்மை வெளியேறி போகும், என் தேவனுடைய மகிமையின் எண்ணெய் என் உள்ளத்துக்குள்ள ஊத்த ஆரம்பிக்கும். கடவுள் உன்னை நிரப்ப ஆரம்பிப்பாரு. இயேசு முன்னாடி உன்னை நிரப்பணும்னு விரும்பி வந்து நிற்பாரு. உன் வெறுமை வலிமையாய் மாறும். உன் வெறுமை எல்லாம் நிரம்பி வழியும். கர்த்தர் அதை நிரப்ப ஆரம்பிப்பாரு. அதான் உன் ஆசீர்வாதம். அதுதான் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வாசலை திறப்பாரு. அல்லேலூயா. அங்க உள்ளுக்குள்ள உங்க தனியா திறப்பாரு. வெளியரங்கமான கிரிகை நடக்கும். உள்ள உங்ககிட்ட திறப்பாரு. ஊற்ற 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 பாருங்க, ஒரே நிமிஷத்துல நிரம்பாது. பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்துவாரு. ஏசுகிட்ட அது ஒண்ணு முக்கியமானது. மொத்தம் படக்குன்னு கொண்டு ரூபாய் கொட்டி கடன் அடைச்சிட்டு வெளியே வந்துருன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா கடன் அடைஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்து என்ன செய்வோம் தெரியுமா? வேற என்ன நம்ம டியூல போடலாம்? டியூ தான் முடிஞ்சிருச்சுல்ல, வந்துருமா வராதா? நீர் எனக்கு கொடுக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர்ற வரைக்கும், அதுக்கு தேவையான பணத்தை தர வரைக்கும் நான் காத்துதான் இருப்பேன். ஆண்டவரே நீர் தாரும், அவர்கிட்ட வாங்குங்க. அவர்கிட்ட வந்ததை ஒருத்தராலையும் வெளியே கொண்டு போக முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட ஏசப்பாட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா யாராலையும், இது நல்ல சீக்கிரட்டுங்க, பெற்றவங்கள்ட்ட போய் மன்றாட தேவையில்லை. யார் கடங்காரன்ட்ட போய் நம்ம சொந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, அவனுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடு பார்க்க தான் பல்காக இருக்கு, உள்ள ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவான் அவன். ஏன்னா நம்ம தான் போனோடனே கடன் கேட்கறதுக்கு வீட்டில் உள்ள எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லுவோமே. என் வீட்டுக்கார் 10 நாள் வேலைக்கு போகல, என் வீட்டில் காசு இல்லை, என் வீட்டில் அது காலியாக இருக்கு, இது காலியாக இருக்கு. வாயை திறந்துட்டா முடிஞ்சிருச்சு. என்ன வலிஞ்சு ஓடிரும், எல்லாம் வீணாக போயிடும். கதவை அடைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை படிப்படியாக உயர்த்துவார். பாத்திரம் ஒன்று ஒன்றா தான் நிரம்பும். முதல்ல ஒன்றை நிரப்பி ஒரு ஆசீர்வாதத்தை, முதல்ல ஒரு சின்ன கடனை முதல்ல ஒன்று ரிலீஸ் பண்ணுவார். சின்னதாக ஒன்று எல்லா கடன்லையும் மெதுவாக வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் கடனை அடைக்கிறதுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பார். அதை வச்சு நீ அடுத்த வீட்டை கட்டணும், அடுத்த வாகனத்தை வாங்கணும், அடுத்த பாதைகளை திறக்க வைக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சுட்டா நீ கர்த்தர் சொன்னபடி நடக்கலை, நீ மொத்தமாக கர்த்தர் கொடுப்பாருன்னு நீ நிற்கிற. அல்லேலூயா. எலியா என்ன சொன்னாரு? நீ அந்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றிலையும் நீ ஊற்றி வையே. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தில் இருக்க நான் திறப்பேன், மொத்தமாக பணம் கொட்டுறதுக்கு அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவேன். நீ ஊற்ற 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 உன் விசுவாசம் ப்ளஸ் கிரிகை அது எல்லாத்தையும் அற்புதமாக சேகரித்து செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன் கையை ஆசீர்வதிப்பாரு. குழப்பம் இருக்காது, குழம்பி போயிருக்க மாட்ட. மற்றவங்க போல நீ வாசலை அடைச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா ஆண்டவர் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நீங்கள் எப்படி பெருகிறீங்கன்னா, என் கதவை அடைச்சிட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், நான் ஜெபம் பண்ண போவேன், என்கிட்ட ஆராதனை இருக்கு, தேவனை துதிக்க போவேன், நான் அங்கே தான் வாங்குவேன், என்னை அங்கே தான் பெருக்க பண்ணுவார். போகணுங்க, கதவை அடைச்சிட்டு உள்ள உட்காரணுங்க. ஜெபத்தை நீங்கள் இன்னும் அந்த உங்கள்கிட்ட கொஞ்சம் துதிக்கிற ஜெபம் இருக்கா, கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க, அதை அவர் பெருக்க பண்ணுவார். அதை பெருகிறதுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை விசேஷித்ததாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இயேசு உங்க குழப்பத்தை மாத்துவாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்ற ஆரம்பிப்பாரு. பெருக்கம் உண்டாகும். நிறுத்த மாட்டாரு. அது பெருகிக்கிட்டே இருக்கும். உன் பாத்திரம் நீ வளர வளர எவ்வளவு தேவையோ அவ்வளவு கர்த்தர் ஊற்றி நிரப்புவாரு. 6வது வசனத்துல அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு நிறைஞ்சிருச்சு. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அங்க என்ன நடந்துச்சு? என்ன நிக்கல, வந்துகிட்டு தான் இருக்கு. இவரு போய் இந்த அம்மா கேக்குது, பாத்திரம் வேற ஏதா இருக்காப்பா, என்ன நிக்காம? அப்படிதான் ஆண்டவர் கொடுப்பாரு. அவர் கொடுத்ததை நிறுத்த மாட்டாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீ சொன்னேனாதான், நீ என்கிட்ட இவ்வளவுதான் என்னால துதிக்க முடியும், இவ்வளவுதான் உங்களை ஆராதிக்க முடியும், இவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட என்ன செய்ய முடியும், நீ சொன்னேனாதான். ஆனா கர்த்தர் அதை நிறுத்தவே மாட்டார். கர்த்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட 10 பாத்திரம் தான் இருக்குன்னா 10 பாத்திரம் மட்டும்தான் நிரப்புவாரு. முதல்ல வீட்டுல போய் எல்லா லிஸ்ட்டும் எடுத்து வச்சிடணும். உன் பிள்ளை ஃபியூச்சர் முடிகிற வரைக்கும் எழுதி வச்சிடணும். என் பிள்ளையுடைய பிள்ளை அங்கேயும் எழுதி வச்சிடணும். 10 பாத்திரம்னா 10 நிரப்ப ரெடியாரு. அடுத்து இல்லைன்னு நின்றோம். ஆனா ஏசு உனக்கு நிறைய ஊற்ற நினைக்கிறாரு. இன்னைக்கு 10 நிரம்பல, அவர் 100 பாத்திரம் வாங்கி வச்சாலும் அதை நிரப்ப ரெடியா இருக்கிறாரு. எபேசியர் 3:20 நாம் கேட்கிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் இயேசு. ஆனா உன் பாத்திரம் அளவை நீ சொல்லாத, இவ்வளவுதான் என்னால வர முடியும், இப்படிதான் உங்ககிட்ட இருக்க முடியும்னு நீ குறைக்காத. நீ இன்னும் பழையபடி மாறணும். பழைய ஜெபத்தை விட்டுறக்கூடாது. பழைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நீ மாற்றிக்கொள்ள உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியாம உன் வாசலை நீ அடைச்சிக்கிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பாத்திரம் இல்லை நீ சொல்ல போற, விசுவாசம் இல்லை என்று கர்த்தர் பார்த்துட்டார்னா உன் தைரியம் உன்கிட்ட இருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த வாழ்க்கை போதும், நம்ம இப்படியே வாழ்ந்துருவோன்ற எண்ணம் வந்துடும். ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் பெருகிறது இல்லை தெரியுமா? அப்படியே இருக்காங்க தெரியுமா? அதுல திருப்தி அடைஞ்சிடறாங்க. ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, 30 பேர்ல திருப்தி ஆகாத. இது நிறைஞ்ச உடனே நான் ஓகே ஆண்டவர் என்னுவேன். நீ திருப்தி ஆகிறதுனால இது நின்றுகிட்டே இருக்கு. எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த தரிசனத்துக்குள்ள போய் ஆகணுமே, இன்னும் வேணும்னு நில்லு. நீ திருப்தி ஆகுற. அதனால அந்த திருப்தி ஆனோடனே என்ன ஆயிருது? பாத்திரம் இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிறவர் கொடுக்க ரெடியா தானே இருக்காரு. அவர் எப்பயும் கொடுக்கிறவர் தான், நம்மகிட்ட பாத்திரம் இல்ல. இருக்கீங்களா? அல்லேலூயா. 7வது வசனம் என்ன சொல்றாரு? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஒரு காரியம் அங்க சொல்றாரு, கடவுள் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட போதுன்னு சொல்லல, நம்ம தான் பாத்திரம் இல்லைன்னு அவர்கிட்ட போய் சொல்றோம். எங்களுக்கு இவ்வளவுதான் போதும் ஆண்டவரே அப்படின்றோம். நிறைய விஷயத்துல இது இன்னைக்கு உள்ளதை சுத்தி மட்டி பார்த்துட்டு இது போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது இல்லைன்றாரு. ஆனா இந்த காரியத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நீ இன்னும் நிரம்பணும்னு நினைக்கிறாரு. காரணத்தை நீ சொல்லாத, உன் பாத்திரத்தை கர்த்தர்ட்ட கொண்டு போ, கர்த்தர் அதை நிரப்புவாரு. அல்லேலூயா. நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து பிழைக்கிறதுக்கு வழியை சொல்லித்தராரு. அல்லேலூயா. முதல்ல கடனை தீர்க்கணும். உங்க ஜெபமே என்னவா மாறணும்? நான் எவனுக்கு கடன்காரனா இருக்கக்கூடாது. முதல்ல கடன்காரனா இருக்கக்கூடாது. அடகு வச்சதை நான் திருப்பணும். இந்த மக சொன்னால, இந்த மகத்தை கவனிச்சிங்களா? என் பிள்ளைகளை அடமானத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, நான் திருப்பணும். யார்கிட்ட சொல்றா? ஊழியக்காரங்கிட்ட போய் நான் திருப்பணும் அடமானம் வச்சதுன்னு கேட்கிறா. ஏய் சொல்லு, நீ ஆண்டவர்கிட்ட போய் நான் அடமானம் வச்சது திருப்பணும்னு அந்த பாத்திரத்தை காட்டுங்க, அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்க, எடுங்க, பாருங்க பாருங்க பாருங்க, அதை கொண்டு போங்க, கர்த்தர்ட்ட கொண்டு போங்க. உங்க லிஸ்ட் ஃபுல்லா கர்த்தர்கிட்ட வரணும். உங்க பாத்திரம் அவருக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கடனை அடைக்கிறது தெரியணும். அப்பதான் மீட்கிற காரியத்தை சொல்லி கொடுப்பாரு. உன் கடன் பிசாசா கூட நினைச்சுக்குங்க. அவன் அடிமைத்தனத்தை கொண்டு வருவான்.
பரிசுத்தாவி உங்ககிட்ட வந்து அபிஷேகத்தை கொடுத்து வல்லமை அனுப்பி உன்னை அடிமைத்தனத்தின் சிறையிருப்பை உடைச்சி உன்னை வெளியே கொண்டு வரார். ஒருவேளை அவன் பாவத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம், கடனை கொண்டு வந்து வைக்கலாம், சாபத்தை கொண்டு வந்து வைக்கலாம். இந்த மாதிரி கடனை இயேசு உடைக்க ரெடியா இருக்காரு. நீ சொல்லுவியா அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பியா? கொண்டு வந்து கொடுத்தா கர்த்தர் உடைக்க ரெடியா இருக்காரு. அடுத்து என்ன சொன்னாரு? பிழைப்பு. கடனை அடைக்க வழி சொல்லிட்டு ஒரு பிழைப்புக்கு ஒண்ணு சொல்றாரு. உங்ககிட்ட கொடுக்கிறது என்ன தெரியுமா? கடனை அடைக்க மட்டும் அப்ப கொடுக்க மாட்டாரு, அதுக்கு பிறகு அதை பிழைக்கிறதுக்கும் சேர்த்து தான் கொடுப்பாரு. இதை நீ வந்து கடனை அடைச்சிட்டு இதை விற்று ஜீவனம் பண்ணு, பிழைச்சுக்க. எத்தனை பேருக்கு அப்படி ஆசீர்வாதம் வேணும்? கடனை மட்டும் அடைக்க கூடாதுங்க, நாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே இதுல இருந்து அப்படியே எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்திக்கப்படணும். ஆமென். கர்த்தர் நீ வாழ வேண்டும் என்று அர்த்தத்தை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெறுமை என்ற இந்த கடனை கர்த்தர் அடைச்சா போதுமா? இல்ல நான் வாழணும்னு நினைக்கிறியா? அப்படி நினைச்சேன்னா கர்த்தரிடத்துல உங்ககிட்ட இருக்க தாளந்த கொடு. நீ ஜெபிக்கிறத நிறுத்திட்ட, குறைச்சிட்ட. தேவனிடத்துல போய் துதித்து பாடுறத நிறுத்திட்ட. கர்த்தருடைய பாதத்துல அமர்கிறத குறைச்சிட்ட. அதிகாலையில தேடுறத நிறுத்திட்ட. கர்த்தர் எல்லாமே நீ இப்ப குழப்பமா ஆயிடுச்சுன்றாரு. உன் குழப்பம் போகணும்னா தேவ ரகசியம் என்னன்னா, என்ன உன் வீட்டுக்குள்ள எவ்வளவு நிரம்புதோ, பரிசுத்த ஆவியானவர் இல்லை எவ்வளவு நிரப்பப்படுறியோ அப்போ காரியம் மாறுதலாய் அமையும். பழசு ஒளியும். பழசு ஒளியும் அப்படின்னா பழசுல என்ன இருக்கு தெரியுமா? சாபம், பரம்பரை சாபம் உன் மேல இருந்தா அது பழசு. கர்த்தர் சொல்றாரு அது ஒளியுமா. பரிசுத்தாவில நிரம்பி பாரு. உன் மேல இருக்க சாபத்தை இயேசு இன்னைக்கு உடைக்கணும்னு நினைக்கிறாரு. பழசு ஒளியுமா, சாபம் ஒளியும், அடிமைத்தனம் நீங்கும், உன் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு பாரு, இனி ஆரம்பிக்கும் புதுசா 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 புதுசா. கர்த்தர் எல்லாத்தையும் புதுசா உனக்கு கொடுப்பாரு. கர்த்தர் அதுதான் சொல்றாரு, புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதற்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, கடன்காரன் வந்து நிற்கும் பொழுது உன் பிள்ளைய தூக்கணும்னு நினைச்சான். கர்த்தர் சொன்னாரு, உன் பாத்திரத்தை நிரப்புறதுக்கு கொஞ்சம் ஜெபத்தை கொண்டு போய் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டேனா நீ கர்த்தரோட உள்ள தொடர்பு மட்டும் விட்டுறாத. அதை கூட்டு, அதை கூட்டு, அதை கூட்டு. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர்கிட்ட கொண்டு போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருக்கம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கடன்ல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. காலியானது நிரம்ப போகுது. உன் நம்பிக்கை இழந்து நீ இதுவரைக்கும் நிறைய விஷயத்த நீ நின்றுக்க. கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு இல்லைன்னாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும். பைபிள் வாசிக்கிற தாளத்து இருக்கும், நல்லா வாசிப்ப. உபவாசம் என்ற உனக்கு திறன் தெம்பு சரீரத்தில் இருக்கும். முயற்சி பண்ணு, ஜெயிச்சு வெளியே வருவ. கர்த்தர் சொல்றாரு, நீ கடனோட இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து அவளுடைய ஆபத்தை காப்பாத்துறதுக்கு, அவளுடைய ஆபத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு இயேசு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உனக்கு வர்ற சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும் என்று, கர்த்தர் உன்னை விடுவிக்க வேண்டும் என்று, சத்துருக்கு முன்னாடி நீ ஜெயிக்க வேண்டும் என்று, சத்துருக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இன்னும் ஜெபத்தை கூட்ட சொல்றாரு. அல்லேலூயா. அற்புதம் முடியல, அற்புதம் முடியல, அற்புதம் முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ விற்று ஜீவனம் பண்ணணும்னா எண்ணெய கொண்டு போய் விற்கிறதுக்கு, உனக்கு ஒரு கடனை தீர்க்கிறதுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் சில ஆலோசனைகளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அபிஷேகத்தை வரணும்னா கதவை பூட்டணும். அபிஷேகம் உன் வீட்டுக்குள்ள வரணும்னா கதவை பூட்டணும். கதவை பூட்டி ஜெபிக்கணும். தேவையில்லாத மனுஷனுடைய யோசனையோட போய் இங்க உட்காரக்கூடாது. அப்பா ஏதோ ஒன்று சொல்ல போறாங்கன்னு உட்காரணும். அந்த கதவை அடைக்கணும். வீட்டில் இருக்க பிரச்சனையோட போய் அந்த கதவோட போய் அங்கே உட்காரக்கூடாது. அவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு, அதை வச்சு வீட்டில் உள்ள பிரச்சனையை மாத்திக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு பல லிஸ்ட் எடுத்துட்டு போய் கடுகு இல்லை, கடுகு இல்லை, கடுகு இல்லை, கடுகு இல்லை, கடுகு இல்லை, கடுகு இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் அவர் போய் வெந்தயம் கொஞ்சம் குறைவா இருக்காண்டவரே நிரப்புங்க. என்னையா அப்படி போய் அவர்கிட்ட நின்று வீட்டில் எல்லாம் மிளகா இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? நீ 10 ரூபாயா வந்து விதைச்சீங்க, 10 ரூபாயா விதைச்ச,
இங்க பாருங்க, அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு தெரியுமா? இவருக்கு 10 ரூபா போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு விதைக்கிறியோ அவ்வளவு பலகணிகளை திறக்க போறேனா. அப்ப நீ 10 ரூபாயை காணிக்கை பெட்டியில போட்டேன்னா உனக்கு எவ்வளவு திறக்கணும்? 10 ரூபாய்க்கு ஏத்ததை திறந்து வச்சிருப்பாரு. நான் 1000 ரூபாய் தசமபாகம் கொடுக்குறேங்க, அதுக்கேத்த வாசலை திறந்து வச்சிருக்காரு. கண்டிப்பா உன் வேலையில ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் அந்த பெருக்கத்தை கட்டாயம் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என்ன அங்க நிரம்பி வழியணும்னா கதவை பூட்டி இருக்கணும், ஊழியக்காரர் சொல்றத கேட்கணும். இது இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. ஊழியக்காரரு உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வசனத்தை உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறாரு, சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அது எதோட இருக்குதான்னு பார்க்கணும், வசனத்தோட ஒத்து இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துடக்கூடாது. ஐயா எதையாவது புருடா விட்டுக்கிட்டு இருப்பாரு, அப்படியே நம்பிட்டு போகக்கூடாது. வசனத்தோட இருக்கா? நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும்போது வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வசனத்தோட விரிவாக்கம், வசனத்தோட விளக்கம், வசனத்தோட இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அப்போதான் அந்த சாட்சி மகத்தான சாட்சியா இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, எண்ணெயை அங்க குடிக்க சொல்லல, விற்க சொல்றாரு. அதாவது ஊழியம் செய்ய சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சாட்சி சொல்றாரு. உனக்கு நடந்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு கொடு. நீ கொடுத்தேனா, நீ பெற்றத மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா நீ எப்படி வாங்கினேன்றத அவங்க பார்க்க இயேசுகிட்ட போவாங்க. அல்லேலூயா. கடனை தீர்க்கணும்னு நீ ஓடிக்கிட்டே இருக்காத, நீ பிழைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காத, நீ வாழணும்னு கர்த்தர் ஒரு வழியை இன்னைக்கு உண்டு பண்றாரு. நீ அடகு வச்சதை திருப்பணும்னு கர்த்தர் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ திருப்பி கொண்டு வர்றதுக்கு கதவை அடைச்சிருந்து நீ எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல இன்னும் அதிகமா ஜெபிச்சா நீ ஒன்னால வானத்தை திறக்க முடியும். எலியா ஜெபித்து திறந்தது போல நீ அடைத்த கதவுகளை திறக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. உங்க பாத்திரம் எப்படி இருக்கு? உங்க பாத்திரம் எப்படி இருக்கு? சரி, பாத்திரம் வளர்க்குற சிங்க, அது என்னது, அதுக்குள்ள சிங்கு காட்டு தானே, எதையா ஒன்று வந்தாலும் சொல்லிவிட்டு அதில் ஒரு குழம்பு சட்டி சாம்பாரோட அப்படியே கிடக்கு. எல்லாரும் எண்ணமும் அப்படியே சிந்தனைகள்லாம் நேராக குழம்பு சட்டிக்குள்ள கிச்சனுக்குள்ள அப்படியே போயிடணும். அங்கே என்ன கிடக்கு? சாம்பார் சட்டி கரண்டியோட கழுவாம கிடக்கு. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு, அதில் கிடக்கிற கொஞ்சம் தண்ணி கேட்க பாருங்க, 6 தண்ணி கீழே ஊற்றிட்டு அந்த சட்டியை எடுத்து வச்சு என்ன செய்யலை? குழம்பு சட்டியை கேட்கல, குழம்பு சட்டியை இன்னும் அப்படியே தூக்கி அடுப்புல வச்சு பாலை கடிச்சு இழுத்து வெட்டி எரிஞ்சு ஏதோ ஒன்று பாலை பிரித்து அதில் ஊற்றி, பாலுடைய நிலைமை என்னங்க? இருக்கீங்களா? இருக்கீங்களா? பால் என்ன ஆகும்? குழம்பு சட்டியில ஊத்துனா அம்புட்டும் கெட்டு போயிருமா? அப்ப சட்டி எப்படி இருக்கணும்? எது இல்லாம இருக்கணும்? உன் சட்டி எப்படி இருக்கணும்? இருதயமாக்கிய சட்டி பாவம் இல்லாம இருக்கணுமா? அழுக்கோட ஊத்துவாரா? இருக்கீங்களா? கசப்போட ஊத்துவாரா? எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் மேல கசப்பு, எய்த்து வீட்டுக்காரன் மேல கசப்பு, வேலை பார்க்குற இடத்துல அவனை மட்டும் அவர் ரொம்ப கவனிக்கிறாரு, எங்களுக்கு அது மேல கசப்பு. எப்படி பாத்திரத்தை நிரப்புவார்னு நினைக்கிறீங்க? இருந்தா சொல்லுங்களேன். பாத்திரத்தை எப்படி நிரப்புவாரு? எண்ணெயால. ஃபுல்லா கசப்பு, உள்ளுக்குள்ள ஏற்கனவே அங்க பருப்பெல்லாம் ஒட்டி இருக்கு. அப்படி சொன்னாதான் நம்ம ஆளுகளுக்கு தெரியும். கிச்சன் வரைக்கும் கூட்டு போனோம். பாலை பிரிச்சு ஊத்துகையான்னு. பால் எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்கும். ஒரு காரியம் தொட்டா அது என்ன ஆயிரும்? கொஞ்சம் புளிச்சமா முழு மாவையும் புளிக்க பண்ணும். பால் என்ன ஆயிரும்? கெட்டு குட்டிச்சோரா போயிடும். அப்ப பாத்திரம் எப்படி இருக்கணும்? என்ன இருக்கணும் உங்க இருதயத்துக்குள்ள?
பயங்கரமா கோவத்தை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி ஆண்டவர் என்கிட்ட ஊத்துவாரு எப்படி ஊத்துவாரு? ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுவாரு, முதல்ல என் சமூகத்துல வந்து உன் பாத்திரத்தை சுத்திகரி, சுத்தம் பண்ணு, அப்புறம் ஊத்துவாரா இல்லையா? அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்ல ரசம் போல, இதுவரைக்கும் இல்லாத ரசம் போல உன் பாத்திரம் மாறும். இருக்கீங்களா? கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புறாரு. உன் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறவரு, நீ வாழ்றதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறவரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விற்று அதை வந்து கடனை அடைன்னு சொன்னவரு திரும்ப ஒன்று சொல்றாரு, உன் அக்கௌண்ட் காலியா இருக்கலாம், நீ பலமுறை நீ புலம்பி இருக்கலாம், சம்பளம் வாங்கினா மட்டும்தான் நிரம்புதுன்னு நினைச்சிருக்கலாம், நீ திரும்ப கர்த்தர்ட்ட போ. ஏன்னா உன் ஜெப குறைவு, உன்னுடைய எண்ணெயை கர்த்தர்ட்ட கொடுக்கல, அதனால தான் உன் அபிஷேக தைலம் உன் மேலே இல்லாதனால தான் உன் வீட்டில் உள்ள எல்லாமே காலியா இருக்கு. வலிச்சிரும். 10 தேதி முடிகிறதுக்குள்ள ஏப்பா அவன்கிட்ட இருக்கிற பிச்சு பிடுங்கி போட்டு அப்படிதான் நடத்துறோம். ஏன்? ஜெபம் குறைஞ்சு போச்சு. அந்த ஜெபம்னா கர்த்தர்கிட்ட போற நேரம் கம்மி பண்ணிக்கிட்டோம். ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், முன்னாடி இருந்து வாசிச்சது மாதிரி இல்ல, இப்போ வாசிக்கிறது ஆசையா வாஞ்சையா இல்ல. வாசிக்கணுமே, இன்னைக்கு வாசிக்கலன்னா பிரச்சனை வருமேன்னு வாசிக்கிறோம். இருக்கீங்களா? சார், நான் யாரையும் குறிப்பிடவில்லை. முக்கியமான சத்தியம். 3 கேள்வி. உன் வீட்டில் என்ன இருக்கா? ஆமா பாஸ்டர், காலையில தான் விவிடி என்ன வாங்கி வச்சுட்டு வந்தேன். இருக்கீங்களா? ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கா உங்க வீட்டுல? நான் கேட்கிற ஆவிக்குடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. இப்பதான் என்ன பாட்டில் வாங்கி வச்சேன்னு சொல்லிடாதீங்க. அதுவும் செக்கில் அரைச்சது பாஸ்டர், நாங்க அதை தான் யோ நான் அதை கேட்கலையா. உங்க வீட்டுல என்ன இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? கொஞ்சம் நேரத்தை கூட்டு. குடும்பமா அது எப்படி இருக்கும் பாஸ்டர்? எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்து ஜெபிக்கிறது தான் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் இருக்கா? ஒன்று கூடனா வெற்றி தாங்க. மேல் வீட்டறை அசைவு உங்க வீட்டுக்குள்ள வருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுல ஏதா இருக்கான்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி, ஒரு கலசம் என்ன இருக்கு அப்படின்னா உன் ஜெபம் இருக்கா? கண்ணீரின் ஜெபம் இருக்கா? நார்மல் ஜெபத்தை விட கண்ணீர் ஜெபம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஏதாவது வேணும்னு கேட்குதுன்னா நம்ம கொடுக்கறத வாங்கி தரேன் பொருணுவோம். அந்த குழந்தை அழுகிறதுக்கு அப்படியே அழுக தொடங்கி அந்த அழுகிற நேரம் கூட ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். குழந்தை அதுவள நோய்வாய்ப்பட்டுருமோ, அதுக்கு கிடைக்காம பெறுமோ, அது இல்லாம பெறுமோன்னு என்ன ஆகும்? அதை வேகமா கொடுக்க பார்ப்போம். நம்மளே எப்படின்னா கண்ணீரோடு விதைக்கிறவனை கம்பீரமா கூட்டிட்டு போவேன் இருக்காரு. வெறுமையா அனுப்பாத தேவன் உங்ககிட்ட கேட்கிறாரு, உன் வீட்டுல என்ன இருக்கா? உன்கிட்ட ஜெபம் இருக்கா? கொஞ்சம் விசுவாசம் இருக்கா? பெருக்கு. உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? கர்த்தர் தருவாரு நம்பி கடல்ல இறங்க முடியுமா? கர்த்தர் தருவார் நான் நம்பினேனா உன் பிள்ளைய வாழ வைக்கிறது 100% உறுதி. 2வது காரியம், எண்ணெய பாத்திரத்துல வாங்கி வைக்கணும். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிறுக விதைச்சா சிறுகதான், பெருக விதைச்சா பெருசுதான். நீ சிறுசா நினைச்சேன்னா திங்க் பண்ணினா சிறுசுதான். பெருசா யோசிக்கிறியா? பெருசு கிடைக்க போகுது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இதே வீடு தான், இதே வண்டி தான், நான் ரிப்பேர் பண்ணி புதுசு எனக்கு அவர் தருவார். பாத்திரம் சுத்தமாயிடணும். பாத்திரத்துக்குள்ள இருக்க கசப்பு வெளியே போயிடணும். என் இருதயத்துக்குள்ள இருக்க கசப்பு வெறுப்பு யார் மேல இருந்தாலும் வெளியே போயிடணும். அப்போ ஊற்ற ஆரம்பிச்சிருவாரு. கதவை பூட்டிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு உட்கார்ந்தேன்னா அற்புதம் ரெடி. அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு தனி ஜெபமே இல்லைன்றார் ஆண்டவர். சில பேர் அவங்க ஜெபமே பண்றது இல்லைன்றார். ஹாய் ஹவ் ஆர் யூ ஹாய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்காங்களாம் கர்த்தர்ட்ட. சில பேர் ஜெபத்தை கூட்டுங்க ப்ளீஸ்,
உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் ஆரம்பிச்சு வைக்க நினைக்கிறாரு. கடன்காரன் வந்தோடனே அவனை கண்டு அடுத்த தெருவில் ஓடுறதுக்கு மட்டும் என்னென்ன பிளான் பண்ற, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, எலிசா இங்க வந்தது போல இயேசு இங்க வந்திருக்கிறாரு. உன் வீட்டில் இருக்கிறது என்னன்னு கேட்கிறாரு. அதை கையில எடுத்துக்கிட்டு நில்லு, நான் பெருக பண்ணுவேன்னு இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கையை மட்டும் கண்ணை மூடி உயர்த்தி நம்ம ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோமா? குட்டி ஜெபம். ஆண்டவரே, என் காலியான பாத்திரத்தோட நான் வந்திருக்கேன். என் கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. என் வாழ்க்கையை உம்மிடத்துல தருகிறேன். என் வாழ்க்கையை உம்மிடத்துல கொடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுறேன்னு சொன்னீங்களே, என்னை பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். என்னை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. என் கடனோ என் பிரச்சனையோ இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு எனக்கு ஒரு பெருக்கத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்களேன். சொல்லுங்களேன். நான் காலியான பாத்திரத்தோட வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமா அந்த காலியான பாத்திரத்தை, ஏன் கையை உயர்த்தினேனா, உன் கையை அப்பா பார்க்கட்டுமே, உன் கையை அப்பா பார்க்கட்டுமே. நீங்க அவரை கூப்பிடுறீங்க. இன்னைக்கு இயேசு எண்ணெயை ஊற்ற போறார். இயேசு இன்னைக்கு எண்ணெயை ஊற்ற போறார். இன்னைக்கு இயேசு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இல்ல இல்ல, நான் ஊற்றதான் போறேன், நான் ஊற்ற போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. வெறுமையான பாத்திரத்தோட நான் வந்திருக்கேன்னு சொன்னேனா, உன் வெறுமை இப்பொழுது நிரம்பும் இயேசு சொல்றாரு. உன் வெறுமை இயேசு நிரப்பணும்னு நினைக்கிறாரு. உன் பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பழச தூக்கி போடு. இனிமே நான் கசப்பு வைக்க மாட்டேன். இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன். இனிமே என் உள்ளத்துக்குள்ள இருக்க அந்த குப்பை கசப்பை நான் தூக்கி போடுறேன், வச்சுக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க அதை நான் தூக்கி போடுறேன், என் பாத்திரத்தை சுத்தமாக்கிறேன், நீங்க எண்ணெயை ஊத்துங்கன்னு சொல்லு. நிச்சயமா கர்த்தர் எண்ணெயை ஊத்துவாரு. உன் நீதியின்படி கர்த்தர் உன்னை பெரிய மாற்றங்களை கொடுப்பாரு. இன்னைக்கு இயேசு சொல்லிட்டாரு, உன் பாத்திரம் பரிசுத்தமா இருந்தா அவர் உன்னை பரிசுத்த ஆவியினால நிரப்பி, உன் வெறுமையான பாத்திரத்தை அவர் நிரப்பி உன்னை வெறுமையா அனுப்பாதபடிக்கு ஒண்ணுமில்லாதவன்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் உடையவராய் கர்த்தர் உன்னை மாற்ற போறாரு. சில பேர் உன்னை பார்த்து, எதுக்கு இந்த வீடு, எதுக்கு இந்த காரு, எதுக்கு இந்த பந்தாவுக்கா இதை வச்சிருக்க, இதை எப்படி பண்றேன்னு சொன்னாங்கல்ல. இந்த பாத்திரத்தை கொடுத்தவர் கர்த்தர். அதை நிரப்புறதுக்கு தான் அந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரம் ஆண்டவரே, அதை ஃபுல்லா நான் நிரப்புவேன் நீ நம்பினேனா, நான் கட்டாயம் அந்த பாத்திரத்தை நிரப்புவேன். எவ்வளவு பெரிய பாத்திரத்தை கொண்டு வரையோ அவ்வளவு நிரப்ப போறாரு. இன்னைக்கு உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, என் சொந்த முயற்சியை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்க சொந்த முயற்சி நான் இனி எடுக்க மாட்டேன். நீங்க சொல்றத நான் செய்வேன். பாவம், கசப்பு, மனுஷர் ஞானத்தெல்லாம் தூக்கி போட்டுறேன் ஆண்டவரே. என் பாத்திரத்தை நிரப்புங்க. வேத சொல்றபடி நான் வாழ்றேன். என் பாத்திரத்தை நிரப்புங்க, என் பாத்திரத்தை நிரப்புங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக கதவை திறப்பேன். உனக்காக திறந்த வாசலை வச்சிருக்கேன். ஒருவன் அதை போட்டான். நான் கடைசி நாள்ல பரலோகத்தையும் உனக்காக திறப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்காக திறப்பேன், உனக்காக திறப்பேன். உனக்காக கர்த்தர் திறக்கணும்னு நினைக்கிறாரு. அசுத்தம் வெளியேறிடுச்சுன்னா காலியான பாத்திரம் நிரம்பிருச்சுன்னு நம்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு உன் பாத்திரத்தை நிரப்பி விட்டாரு. ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, உன் ஓட்ட பாத்திரத்தை நான் அடைக்கிறேன். உன் எண்ணெய் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வெளியே போகுதுல்ல, அந்த பாத்திரத்தை நான் இப்ப அடைக்கிறேன்றாரு. சில பேர் வீட்டுல அந்த பொத்தலான பாத்திரம் இருக்கு பாரு, நான் அதை அடைக்கிறேன், அதை அடைக்கிறேன். நீ சொன்னேல ஆண்டவரே, இந்த சண்டை பிரிவினைய தூக்கி போடுறேன்னு சொன்னேல, அதனால அது வெளியே போகுது. கசப்பு, நான் யாரையும் மன்னிக்காம இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு மன்னிச்சிரு, அவங்கள மன்னிச்சிரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் முறுமுறுப்பை தூக்கி போட்டேனா உனக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து உன்னை தப்பு வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கேன். ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கிற முள்ளு உனக்கு தெரியாம இருக்கலாம், அந்த முள்ளு குத்துறதுக்குள்ள உன்னை தூக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதனாலதான் உன்கிட்ட அந்த கொடூரமான எண்ணத்தை தூக்கி போடுன்றேன். இன்னைக்கு நீ தூக்கி போடும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போறாரு. வானத்தை திறக்கிறவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கதவை திறந்து விட்டார்.
உன் உள்ளத்தை நிரப்புன்னு நினைக்கிறார். நீ நிறைய நாள் தோத்துருக்க. உன் வாழ்க்கையில இருக்கிற தோல்வியை ஜெயமா இயேசு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு வெளியரங்கமான கிரியை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முழங்கால் போட்டோடனே தேவ சமூகத்தில் போனோடனே சில இதெல்லாம் நான் சில பேர் கவனிச்சிங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கு, அந்த ட்விட்டரு, நிறையா விஷயம் இருக்குது. அதில் போய் அவங்களுக்கு நடந்தது இது கிடச்சிருக்கு, நான் அந்த பீரோ வாங்கியிருக்கேன், கட்டில் வாங்கி, அவங்க போய் அங்கே சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கே சொல்லணும்னு தான் ஏசு விரும்புகிறாரு. ஃபேஸ்புக்கில் உன் ஃபேஸ்புக் ஏசு தான். உன் ஃபேஸை பார்க்க நிற்கிறவர் அவர் தான். நீ அவர்கிட்ட நீ வந்து உங்களால் இதை நான் பெற்றுக்கொண்டேன், என் பாத்திரத்தை நிரப்புங்க நீ சொன்னேன்னா. நிறைய பேருக்கு இந்த இவ்வளோ பெரிய வீட்டை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் இவ்வளோ பெரிய காரை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருங்களே, ஏன்னா நீ இங்கே வந்து அவரை மகிமைப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறாரு. நான் அதை நிரப்புறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். உன் வீட்டில் ஒன்று காலியாக இருந்துச்சு, அதனால நீ சோர்ந்திருந்ததில்ல, உன் வீட்டை நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஃபேஸ்புக்கை இனி ஆஃப் பண்ணுங்க. கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உங்கள் ஃபேஸ் அவருக்கு தெரியட்டும், அவர் பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதை நீயும் ஆண்டவரும் மட்டும் நில்லுங்க. உங்கள் ஃபேஸை யாருக்கு காட்டணுமோ காட்டுவார். நீங்கள் எவ்வளவு சோர்ந்து போயிருந்தீங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்களை மேன்மையாக வச்சிருக்கேன்னு அவர் காட்டுவார். அப்போ தெரியும் உங்களுக்கு எத்தனை லைக் போடுறாங்கன்னு. கர்த்தர் அதை கொண்டு வருவாருங்க, அதை நடத்துவார். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேணாம். கெட்டவனை விட்டுட்டு போகிறதுக்கு ஏசு வரல, பாவியை மீட்க தான் ஏசு வந்தார். இங்கே யாரும் பரிசுத்தவானா இல்லை, பாவியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை மீட்கிறதுக்கு ஏசு இன்னைக்கு வந்திருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டபடினால, எனக்குள்ளே இருக்க கசப்பை எடுக்கிறேன்னு சொன்னதுனால உங்களுக்குள்ள இருக்க கசப்பு வெளியே போயிடுச்சு. நீங்கள் நம்புங்க. உங்களுக்குள்ள இருந்த வெறுமைத்தன்மை வெளியே போயிடுச்சு. நீங்கள் நம்புங்க. உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் உங்களை தலைகுனிய வைத்திருக்கலாம். உங்கள் அண்ணன் உங்களை வெறுமையான பாத்திரம்னு ஏளனமாக நினச்சிருக்கலாம். உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவினர்கள், உங்கள் பெரியப்பா சித்தப்பா, நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருக்கீங்கன்னு உங்களை பார்த்துருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இனி இந்த இயேசு உங்கள் பாத்திரத்தை நிரப்ப போகிறதையும் அவங்க பார்க்க போகிறாங்க, நீ குறித்து வைத்துக்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவர் உங்களை நிரப்ப போகிறத அவர் பார்க்க போகிறாரு. கலிலியாவில் கானாவூரில் ஒரு கல்யாணத்தில் நிரப்ப வந்தவர் அங்கே தண்ணீரை மட்டும் நிரப்பல, கல்லு ஜாடி தான், அது உடையாதான். அதை நிரப்பும் போது விளிம்பு வரைக்கும் மேலே வரைக்கும் நிரப்புனாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை ஃபுல்லா நிரப்புன்னு சொன்னவர் இன்னைக்கு அவர் நிரப்ப வந்திருக்கிறாரு. இந்த ஜாடியை நிரப்புவாரு. இது அநேகருக்கு நல்லதை கொடுக்கறதா மாறப்போகுது. அல்லேலூயா. பிசாசு பின்வாங்கி ஓட போறான். அவன் காலியான பாத்திரத்தில் எதையாவது ஒன்று போடலாம்னு நினச்சி வந்திருப்பான். இன்னைக்கு ஏசு தான் வார்த்தையை விதைச்சிட்டாரு, அதை அவன் பார்த்துட்டு ஓடி போயிடுவான். இனி ஆவியில் உங்களை நிரப்புவார். நம்ம முடிஞ்சோடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஆவியில் நிரப்புதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பாத்திரத்தை நிரப்பிட்டு தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது கர்த்தர் சொல்ற, கேளுங்க, உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். நீ தப்பா புரிஞ்சுக்காத. கர்த்தர் பரிசுத்தமா ஆக்கிதான் உன் பாத்திரத்துக்குள்ள மேன்மையான வரங்களை வைக்க போறாரு. அற்புதமான பொக்கிஷத்தை உன் இருதயத்துக்குள்ள வைக்க போறாரு. உன்னை கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி வர சொல்றதே உன்னை மேன்மையா வைக்கிறது தான். உன் வேலையில கர்த்தர் இந்த இடத்துல என்னை ஏன் தள்ளி விட்டாரு, இந்த இடத்துக்குள்ள என்னைய கொண்டு கர்த்தர் விட்டுட்டாரு, இல்ல உன்னை கனமுள்ள பாத்திரமா கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அந்த இடத்துக்குள்ள தள்ளி விட்டாரு. அங்கே காப்பாற்ற லேட்டானாலும் அவர் உள்ள வந்தார்னா அற்புதமாய் அதிசயமாய் அந்த பாத்திரம் கனமுள்ள பாத்திரமாய் மாறும். அந்த மறுதளிச்ச பேதருக்குள்ள கர்த்தர் எப்படி வல்லமையா தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி அனல் மூட்டி எழுப்பினாரோ, பயந்து கலிலேயர்களுக்கு முன்பாக பயந்து ஓடினானோ, அவன் பெந்தெகோஸ்து நாளில் எழுப்பினது போல கர்த்தர் உனக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்காரு. அந்த நாள்ல உன்னை எழுப்பி கொண்டு வருவாரு. பாருங்க, தாமதம் உங்களை ரெடி பண்றாருன்னு ஒண்ணு. ரெண்டாவது, மற்றவங்க உங்களை குறை சொல்லாம உங்களை பாதுகாக்கிறார்.
இன்னொன்னையும் சொல்றார் ஆண்டவர், சில பேருக்கு நீங்க கேட்டதை அவர் கொடுக்கல, அதை நிறுத்தி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது வந்தா உனக்கு ஆபத்தான், அதனால அதை நிறுத்தி வச்சிருக்காராம். எத்தனை பேருக்கு புரியுது? யாருக்குன்னு தெரியாது. ஆண்டு சொல்றாரு, அது வந்தா உனக்கு ஆபத்துன்னு தான் நான் நிறுத்தி வச்சிருக்கேன், அதை நான் உனக்கு கொடுக்கும்போது உனக்கு சரியா இருக்கும். அல்லேலூயா. அது சரியா கிடைக்கும். கர்த்தர் உன் சிறுமையை பார்த்துட்டாரு, இனி சிறுமைப்பட்டு இருக்க போகிறதில்ல. கர்த்தர் உன்னை உயர்த்தி நிலைநிறுத்துறத நீ பார்க்க போகிற. விதவையின் பாத்திரத்தை நிரப்புனவர் உன் பாத்திரத்தை அது நிரப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அதை நீ கர்த்தரிடத்துல காண்பிக்கும் பொழுது, நாளைக்கு எண்ணெயை ஊத்திக்குவோன்னு நினைக்காத, இப்ப கிடைக்கும் போதே எண்ணெயை ஊத்து. பெருக்கத்தை இன்னிலிருந்து தொடங்கிரு. இப்பலேருந்தே பெருக்கத்தோட நீங்க கிளம்பணும். ஒருத்தர் உங்களை எதையுமே சொல்லக்கூடாது. சுத்திகரிப்பு வெளிப்படும் போது அங்கே பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா.